செல்லம்மா செல்லம்மா காட்டன் சாரியா? எப்படி இருக்கு? சூப்பராக செல்லம்மா. நல்லா இருக்குல்ல? காட்டன் சாரி கட்டினாவே ஒரு அழகு தான். ஆமா, அது ஒரு தனி அழகு. அதாவது வருஷம் வருஷம் பர்த்டே வந்தால் வயசு ஏறுன்னுவாங்க, உனக்கு என்னமோ குறைஞ்சிட்டே போகுது. அதுவும் இந்த காட்டன் சாரிலாம் பார்க்கும்போது ப்ளீஸ் அவாய்ட் திஸ். அங்கேருந்து ஒருத்தன் வருவான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு, அதனால வேணாம். நல்லா இருக்கா செல்லம்மா? சூப்பராக இருக்கு. உன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி விட்டுட்டுமா? என்ன ஆசை? என்ன ஆசை உண்டு சொல்லு. எனக்கு ஒரு 2-3 ஆசை இருக்கு இன்னும் நிறைவேறாம. அதில் ஏதாச்சும் ஒரு ஆசை சொல்லு பார்ப்போம். ஐயோ டக்குன்னு கேட்டா. சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆசை? ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணணும். எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் படித்தேன். நான் டியூஷன்லாம் எடுத்தேன். ஆனால் கடைசியில் வந்துட்டு இவர் வந்து என்னை வேலைக்கே போக விடலை. டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு படிச்செல்லாம் சொல்லாத. இருக்கிற சாரிலாம் கட்டிட்டு டெய்லி அழகா கொடைய பிடிச்சிட்டு அடிற சாத்தி அப்படின்னு ஒரு பாட்டு சத்தியமான உண்மை. கடலோர கவிதைகள் ரேகாவை பார்த்தது எனக்கு டெய்லி ஒரு புடவை கட்டிட்டு கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை. செல்லமா சேர்க்கறது தான் சேர்க்கிறேன். என்னை வந்துட்டு நர்சரி செக்ஷன்ல சேர்க்கிறேன். குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி சேர்க்கறதா சேர்க்கிறேன், நர்சரியில சேர்க்கணும். பெரிய பசங்களோட கஷ்டம் செல்லமா. குட்டி பசங்களோட அழகா அடி காலைல போனோமா, ஜாலியா கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். அதாவது கட்ட புடவை கசங்காம போய் கசங்காம வந்துடணுன்ற நீ அப்படிதான் அர்த்தம். அப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன் செல்லமா. சரி, வாட்டர் மேபி ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி. தேங்க்யூ. நம்ம அப்ளிகேஷன் போட ஆரம்பிப்போம். கிடைக்குதான்னு பார்ப்போம். சரியா? கண்டிப்பா கிடைக்கும். அஸ்வின் படிச்ச ஸ்கூல்லயே போ, அந்த டீச்சருக்கு என்ன நல்லா தெரியும். அப்படியா? இன்னும் இருக்காங்க நம்ம டீச்சர் இருக்க மாட்டாங்க, பிரின்சிபால் கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேவா? அதனால நாம வேணா அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். சில சீரியஸா சொல்றியா? ஆமாண்டா. சூப்பர்.